பூங்கொடியே எழுந்திரிட்டி. பூங்கொடி, பூங்கொடி திறந்து பாரு கண்ண. ஏய் பூங்கொடி, என்ன விட்டுறாத. மாயாண்டிய தலை குனிய வைக்கணும் அப்படின்னு பூங்கொடியோட அப்பா அத்தை அவங்கலாம் போட்ட திட்டத்தை பஸ்பமாக்குனா சூப்பரா இருக்கும் பார்க்கவே. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பூங்கொடி ஒரே போர்ட்ஸ்ல இருக்குது, நல்லபடியா நடந்துக்குது. அதை பார்த்துட்டு மாயாண்டி சந்தோஷப்படுறாரு. ஆனா அழகர் மட்டும் சும்மா விடலைங்க, அப்படியே அலாட்டாவே இருக்காரு. எப்படியாவது இவளுக்கு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் மெயினா இருக்காளுங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்க அதே சமயம் இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நல்லபடியா சாமி ஆடுறதெல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு கிளம்புறாங்க. ஒரு நம்ம வீட்டு ஆளு மேல தான் சாமி வந்து ஆடிருக்கு. அந்த குடும்பத்து மேல எந்த தப்பு இல்லைன்னு. ஆனாலும் இதுங்களுக்கு அந்த குறுக்கு புத்தி மட்டும் போக மாட்டேங்குதுங்க. வீட்டுக்கு போனாலும் ராசாத்தி அதேதான். "அண்ணே உன் மேல வந்துச்சு சாமி வந்துச்சுன்னா, நீ அந்த குடும்பத்த மறந்துறாதண்ணே. அதுக பண்ணத. சாமி வந்து சொன்னாலும் சரி, பூதம் வந்து சொன்னாலும் சரி, கை இழந்திருக்குது நீண்ணே, என் அண்ணே. எப்படிண்ணே அவங்கள மன்னிக்க முடியுமா? ஆத்தா என்னென்னமோ சொன்னுச்சுன்னு சொல்றீங்க. ஆனாலும் எ என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணே நான் சொல்றத கேளு. அதெல்லாம் வேணவே வேணாம். அவ நம்ம வீட்டுக்கு தான் வரணும். நம்ம பூங்கொடிய நம்ம பிள்ளைய கடத்தியாச்சு. எப்படியாவது வச்சுட்டு அவன கல்யாணத்த நிறுத்திட்டு மண்ண வைக்கணும் அந்த மாயாண்டிய. சரித்தா சரித்தா அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படின்னு ஊத்து குடுக்க வராரு. வேணாயா அப்படிங்கிறாங்க. இப்பதானேயா சாமி நல்லா பூசை பண்ணுச்சு. கெடுக்காத குடிய கெடுக்காதன்ட்டு. ஆனாலும் மறுபடியும் குடி கெடுக்க பாக்குறாய்ங்க. அடுத்து இங்க என்ன பண்ணுது, பூங்கொடிட்ட ஃபோன் பண்ணுது ராசாத்தி. எப்படியாவது நீ வந்துருடி அந்த வீட்ட விட்டுன்னு சொல்றதுக்கு உங்க அப்பன் ஒரு மாதிரியா கிடக்குறாரு. அதனால என்ன பண்ணலாங்கிறக்காண்டி ஃபோன் அடிச்சா, ஆளுங்க இருக்கான்னு ஃபோன் எடுத்துட்டு தனியா போகுது. என்ன கருப்பு காயின் எங்கேயோ போகுதே, கூடவே வெள்ளை காயின் போகுதே அப்படிங்கிற மாரி நம்ம அழகர் பின்னாடியே போய் என்னன்னு கேட்கிறாரு. என்னாத்தாச்சு அத்தை அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல. நீ எப்ப கிளம்புற? நான் எப்ப கிளம்பணும்? நீ காலையில வந்துறியா? காலையிலலாம் வர முடியாது. நான் இப்பவே வந்துடவா? ஏய் இப்பவே வந்துட்டா ஏதாவது தப்பாயிரும்டி. இல்ல என்ன பண்ணலாம்? இங்க பாரு, நீ அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. இல்ல அத்தை, எனக்கு மனசு சரியில்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடவா? ஏய் கோயிலுக்குலாம் போறது அப்புறம் இருக்கட்டும்டி. நீ எப்ப வீட்டுக்கு வருவ? நீ வந்துரு. காலையில வர்றோம்னு நம்ம சொல்லிருவோம். ஐயோ! அவங்க தான் விட மாட்டேங்கிறாங்களே! அப்புறம் என்ன அத்த? உன்ன நான் வரேன்டி. இருடி. நான் வந்து கூட்டிட்டு வரேன்டி. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருதுங்க. எதுக்கு? என்ன பொலம்பி தள்ளுறாரு அழகரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. வெளியில வாராங்க. அழகர் நின்னு பக்குங்குது நம்ம பூங்கொடிக்கு. கேட்டுருப்பானோ? கேட்டிருந்தா நேரா சட்டைய புடிச்சிருப்பானே! கழுத்த புடிச்சிருப்பானே! "ஏய் யார்ட்டடி பேசுன? என்னடி பேசுன?" அப்படின்னு இருப்பான். கேட்கல போல இருக்கு பயப்புள்ள அப்படின்னு போக, "ஏய்" அப்படிங்கிற நிக்கிறாங்க பூங்கொடி. கேட்டான் போல இருக்கே. "என்ன? இங்க வா. எதுக்கு வரணும்? வா. சரி வந்துட்டேன். என்ன? யார்ட்ட பேசிட்டு வந்த? ஃபோன்ல தான் பேசிட்டு வந்தேன். அது தெரியுது. யார்ட்ட? என் அத்தைகிட்ட தான். என்ன பேசுன? அத நொண்ணகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் போறேன்." கைய பிடிக்கிறாரு. "நில்லுடி" அப்படிங்கிற தலவு பின் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படி இறுக்கி புடிச்சு இழுத்துடுறாரு. அந்த இது பட்டுன்னு விலகிருது. விலகுனோனே மாறா விலகிருதா, அப்படியே அம்மான்னு கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றாங்க. அம்மான்னு கத்துனோனே இங்க வெளியில எல்லாரும் கேட்டது. என்னாச்சு என்னாச்சுன்னு ஓடி வர, இவரு தாவணியோட நிக்கிறாரு. "ஐயோ! அப்பா சாமி" அப்படின்னு கீழ போட்டுறாரு. "என்னடா ஆச்சு என்னாச்சு? டேய் என்னடா பண்ண?" இந்த பிள்ளை பூங்கொடி என்ன பண்ணுது, அப்படியே மாட்டி குடுக்குமான்னு பாக்குது. "ஒண்ணும் இல்ல. அ அது வந்து என்னம்மாச்சு? டேய் என்னடா பண்ண? என்னடா உன் கையில தாவணி இருந்துச்சு?" அப்படின்னு நந்தினிய பாக்குறாங்க. ச்சே! ஒரு மாதிரி ஆகுது. ஐயய்யோ! என்ன சொல்ல போறான்னு தெரியலையே! நம்ம குடிய கெடுக்க போறாளே! அசிங்கப்படுத்த போறாளே! ரேப் பண்ணேன்னு சொன்னாலும் சொல்லுவாளே! ஏன்னா ஏற்கனவே இந்த குடும்பத்து ஆளுங்கள என்னது முகமூடிய கிழிச்செறிய வரேன்னு தானே வந்தேன்னு சொன்னா! அப்படின்னு பயத்துல நிக்க, "என்னாச்சு ஆத்தா? என்னாச்சு?" மாயாண்டிய பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. இந்த நல்ல மனுஷன் பேர கெடுக்கக்கூடாது. பாவம் மன நிம்மதி இல்லாம போயிருவாரு. சிரிச்சுக்கிட்டு இருந்தாரே! அப்படின்ட்டு, "ஒண்ணும் இல்ல பல்லி என் மேல விழுந்துருச்சு. அவரு தான் காப்பாத்துனாரு. அவன் தான் காப்பாத்துனான்." அப்படிங்கையில, "ஐயா! அப்படியாய்யா?" அப்படியே ஆடி போறாரு. அப்படியே பயத்துல நின்னு உறைஞ்சு போய் நின்ன நம்ம அழகரு, "அம்மா தாயி மகராசி காப்பாத்திட்டடி புண்ணியவதி. இந்த ஒரு நன்றிக்கடன் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்டின்னு" பார்வையிலே சொல்ல, "போடா போடா உனக்காக நான் பண்ணல. மாமாவுக்காக பண்ணேன்." அப்படின்னு இந்த பிள்ளைங்க மனசுல நினைக்க, அதுக்குள்ள எல்லாரும், "டேய் மாப்ள சூப்பர்டா சூப்பர்டா" அப்படிங்கிறாங்க. சரி உடு பல்லின்னா யாருக்கும் பயம் இருக்கத்தானே செய்யும்." அப்படி இப்படின்னு சமாளிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போயிடுறாங்களா. நந்தினி வருது. "ஏம்மாம்மா நீங்க உண்மையிலேயே பல்லிக்காகத்தான் அந்த பிள்ளைய துள்ளி புடிச்சீங்களா?" அப்படிங்கல. "என்னடா நந்தினி, அவ்வளவுதான்டா. நான் என்ன ஆசைப்பட்டு இல்லையோ ரேப் பண்ணுவங்க நான் அவ சேலைய பிடிச்சு இழுத்தேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல மாமா. இல்ல நீ ஒண்ணும் நினைக்காத கிளம்பு." அப்படின்ட்டு எங்க விட்டுட்டோமே ஆள காணோமே. ஐயய்யோ! அப்படின்னு பின்னாடியே போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அத்தை வந்துருது. கிட்டக்க வந்துட்டு, "போலாமா?" அப்படின்னு கூப்பிட, "சொல்லாம போவேனா அத்தை? சொல்லிட்டு ஏன்டி போயிட்டு? கோயிலுக்கு போறோம்ன்னு சொல்லி கிளம்பு." அப்படிங்கிறாங்க. மாமாகிட்டயும் "கோயிலுக்கு போயிட்டு வரேன்." அப்படிங்கிறாங்க. "ஏத்தா இந்நேரத்துல என்னத்தா? நாளைக்கு போய்க்குவோம்." "இல்ல மனசுல ஒரு வேண்டுதல் இருக்கு. அதான்." "சரித்தா போயிட்டு வாத்தா." அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போறாங்க.
இவருக்கு ஒரு டவுட் வருது. அழகருக்கு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு, "அத்தை இப்ப என்னத்த பிளானு? வீட்டுக்கு போயிட்டு காலையில நான் வர்றேனே! காலையில வந்தா தப்பா போயிரும். நீ இப்பயே கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டுருக்கையில பார்த்தா, ஒரு வண்டி வந்து சர்ருன்னு நிக்குது. புடிச்சு தூக்கி அள்ளி போடுறாய்ங்க. "டேய் விடுங்கடா, விடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி கத்துது. "என்ன விடுங்கடா" அப்படின்னு புடிச்சு இழுத்து உள்ளார போட்டு ராசாத்திய மட்டும் தள்ளி விட்டு ஓட, அழகர் வந்து "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். யாருன்னே தெரியல. நம்ம பூங்கொடி தூக்கிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்ல, எங்கிட்டு எங்கிட்டு போனான்? எங்க?" அப்படிங்கல அழகரு, "இந்தா இந்த பக்கம் தான்" அப்படின்னு கைய வேற பக்கட்டு காமிக்குது. அடிங்கொய்யால! என்னன்னு எனக்கு தெரியும்டி. ம். இந்த பக்கட்டு கடத்த வச்சுப்புட்டு, இப்ப இங்கிட்டா போயிட்டான்னு சொல்ற? நீ தான் அப்ப மெயின் வில்லியா? அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு, இந்த அம்மாவுக்கு போற மாதிரி போக்கு காமிச்சுட்டு, அங்க பூங்கொடி எந்த பக்கம் கடத்திட்டு போனாங்களோ, அந்த பக்கம் வேகமா வண்டிய விடுறாருங்க. "பாவிங்களா, பாவிங்களா கடத்திட்டா வந்திருக்கீங்க. ஏன்டி சொந்த அத்தை தானடி நீ, குடும்பத்த கெடுக்கறக்கு அப்படி பண்ணியிருக்க" அப்படின்னு செம்ம காண்டுல வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இப்ப வண்டியிலருந்து நேரா போயிட்டு, தனியா ஒரு அந்தப்புறம் மாரி இருக்குங்க. கொண்டு போய் ஒரு ஓட்டு வீடு இருக்கு. அங்க கொண்டோய் அடைச்சு போட, புடிச்சு இழுத்துட்டு போய் போட்டு தூக்கி கொண்டோய் தள்ளி விடுறாரு. "இங்க பாரு, நீ யார் நீ?" அப்படிங்கையில முகமூடி அப்படியே கழட்ட, "அடச்சீ! நீயா?" அப்படிங்கையில, "ஆமாடி, நான் தான்டி." பார்த்தா கருங்கல் பாண்டி, "என்ன ஏன்டா அப்ப கடத்திட்டு வந்த?" அப்படிங்கையில, "எதுக்கு? எதுக்கு கடத்திட்டு வந்தேன்னா, உன் அத்தையும், உன் மாமனும் என்கிட்ட பணமும் நகையும் வாங்கிப்புட்டு, உன்னைய கட்டி குடுக்குறேன்னு சொல்லிப்புட்டு ஏமாத்திட்டு போவாங்க. நான் விட்டுட்டு இருப்பேனா? நான் காதுல பூவாடி சுத்திருக்கேன். கையில பூ சுத்திருக்கேன் பாரு." அப்படின்னு மோந்துக்கிட்டு கிட்டக்க வர, "இங்க பாரு போயிரு. அ நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி." "ஏய் நான் ஒண்ணும் உனக்கு தாலி கட்டலாம் வரலடி. அதெல்லாம் இன்னொருத்தன் பொண்டாட்டி. இந்தா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவ தான் தாலி ஏறணும். அது எனக்கு தெரியும். ஆனா அது எனக்கு நீ வேணும். உன்ன அடையாம நான் விடமாட்டேன்." அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போக, "இங்க பார்றா போயிருடான்னு" சொல்லி ஒண்ணொன்னா புடிச்சு புடிச்சு தூக்கி தூக்கி எறியுறாங்க. "என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கையில பாக்குறாங்க. "உன்ன இந்த மாரி தூக்கிட்டு வரதுக்கு நான் எவ்வளோ தவம் இருந்தேன் தெரியுமா?" "என்னது தவம் இருந்தானா?" அப்படின்னு பாக்க, "ஆமாடி." "சரி, அவள இப்ப மாட்டி விடக்கூடாது. அவளோட ஆதரவு வேணும் நமக்கு" அப்படின்னு ராசாத்திய மாட்டி விடலங்க. அட ஆமாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ராசாத்தி தாங்க. பார்த்தா சங்கு பாண்டி நம்ம கருங்கல் பாண்டி என்ன பண்றாரு, நம்ம ராசாத்திட்ட போய் பேசுறாரு. தனியா கூப்பிட்டு வச்சு, "என்ன நெனச்சுட்டு இருக்க? நகையும் காசும் எப்ப தரப்போற?" இல்லங்க தந்துர்றேங்க." நீ நகை, காசு, பணம்லாம் தர வேணாம். எனக்கு உன் அண்ணன் மக பூங்கொடி எனக்கு வேணும். அவளுக்கு தான் இன்னொரு கல்யாணம் ஆயிருச்சே." "கல்யாணம் ஆனா என்ன? அது எப்படி 2ஆம் கல்யாணம் பண்ண முடியுமா? சட்டப்படி தப்பு." "ஏய் கல்யாணம் பண்ணலாம் நான் பண்ண நெனைக்கல. என் கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். நான் உன்கிட்ட குடுத்த நகை, காசு, பணம் எதுவும் எனக்கு தேவையில்ல." "நிஜமாவா?" "ஆமா. எனக்கு வேணும். அவ வேணும்." அப்படிங்கையில, "கண்டிப்பா அவள கொண்டாந்து விட்டுட்டா விட்டுருவியா? என்ட்ட காசெல்லாம் கேட்க மாட்டீல்ல?" இதெல்லாம் ஒரு கேடுகெட்ட கேவலமான ஜென்மம். அத்தைங்கிறவ அம்மா மாரிக்கு சமம் இல்லையா? சரிங்குது. அப்புறம் இன்னொன்னு, இந்த ஒரு வாட்டின்னு இல்ல. எப்பப்பலாம் நீ உன் அண்ணன் மவள கூட்டு வர்றியோ, அப்பப்ப உனக்கு குடுத்த மாரியே குடுத்துட்டே இருப்பேன். "நிஜமாவா கருங்கல் பாண்டி? ஐயோ!" அப்படின்னு சொல்லி பிளான போட்டு தாங்க இவ கோயிலுக்கு கூட்டியாந்துருக்கிறா. இவள என்ன பண்ணலாங்க, அப்படியே நடு ரோட்ல ஒரு பெரிய மைதான கல்ல வச்சு, நச்சு 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 நச்சுன்னு ஒரு துண்டு துண்டா வெட்டணுங்க. அப்பதாங்க இவலாம் அடங்குவாளுக. நம்பிக்கை துரோகி. இப்ப அத நெனச்சு பாத்துட்டு, "நான் உன்னைய அடையறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடி?" அப்படின்னு மேல்ல விழுக போக, வச்சு சாத்துறாரு பாருங்க வந்துட்டு. அதுலயும் புல்லட்டோட வந்து கதவ டமால் டமால்னு இடிக்கிறாரு. இடிக்க முடியல. நிமிர்ந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகிட்ட போறான். பூங்கொடிகிட்ட கிட்டக்க போக டமால் டமால்னு இடிக்க, ஒரு கட்டத்துக்கு மேல ஒட்டுதுங்க. வந்து வண்டியோட டம்முன்னு ஏத்துறாரு கருங்கல் பாண்டி மேல. "அம்மா!" அப்படின்னு விழுக, அதுக்கப்புறம் பூங்கொடி எந்திரிச்சிருது. வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி முடிச்சு பூங்கொடிய காப்பாத்திறாரு. வெளில கூட்டு வராரு. அப்படியே மயங்கி கிடக்கு. மடியில வச்சு, "பூங்கொடி, பூங்கொடி இங்க பாரும்மா. ஒண்ணும் இல்லம்மா. பூங்கொடி இங்க பாரு." அப்படின்னு சொல்லி தண்ணிய தெளிக்கிறாங்க. நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தோனே, அழகரு அப்படிங்கையில, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? இல்ல உங்க வீட்டுக்கு போணுமா?" "இல்ல, நம்ம வீட்டுக்கே போவோம்." அக்கா, அக்கா மக்க அட்ராஸ் அக்க, அட்ராஸ் அக்க. ஆமாங்க. உங்க வீடுன்னு சொல்லல, எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லல. நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொன்னா பார்த்தீங்களா? அங்க தான் நிக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடையறாரு அழகரு. பார்க்குறாங்க சுத்தி முத்தி. "ஏன் இங்க எப்படி?" அப்படிங்கிறது தெரியல. "எங்க அத்தை கூட தான் வந்தேன். ஆனா இவன் கடத்திட்டு வந்துட்டான்." அப்படிங்கையில அப்பதான் சொல்றாரு ஒரு உண்மைய. "இவன் ஒண்ணும் சாதாரணமா வரல. உன் அத்தை ஆள் தான்." அப்படிங்கையில, "இல்ல என் அத்தை அப்படிலாம் பண்ணியிருக்காது." "அடி லூசு மாரி பேசாதடி. அப்புறம் கோவம் வந்துரும். அடிச்சுருவேன்." "ஏன் இப்படிலாம் பேசுற?" "பின்ன என்ன? உங்க அத்தை அவகிட்ட காசு பணம் நகைய வாங்கிட்டு ஏமாத்தி கட்டி குடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்கு. கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சோனே இப்படி பண்றா. தெரியல உனக்கு?" அப்படிங்கிறாங்க. "ஆமா இருக்கலாமோ?" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு, நீ என்ன திட்டம் போட்டியோ எனக்கு தெரியாது. ஆனா அப்பா ஆசை நிறைவேறணும். அப்பா உனக்கு பிடிக்கும் தானே? சொல்றி பிடிக்கும் தானே? அப்படிங்குது. அப்ப ஒழுங்கு மரியாதை வந்து கல்யாணத்த நடத்துவியா? மாட்டியா? இப்பயே வேணா சொல்லிரு. நான் மனசார வாழ்த்தி உன்னை அனுப்பி வச்சுர்றேன். சொல்லு. அன்னைக்கு நான் கடத்திட்டு வந்தவன் தான் நானு. இன்னைக்கு இன்னொருத்தன் கடத்தின இடத்துல இருந்து உன்ன நான் காப்பாத்திருக்கேன்.
இப்பவும் சொல்றேன். நீ வீட்டுக்கு போறதா தாராளமா போ. ஆனா எங்க அப்பாவ அசிங்கப்படுத்தாத. இப்பயே சொல்லு." அப்படின்னு சொல்ல, "வரதா இருந்தா கைய நீட்டுறேன். என் கைய புடி. இல்லைன்னா போயிரு." அப்படின்னு சொல்ல, ஆஞ்ச், பூஞ்ச் அப்படின்ட்டு கில்லி படத்துல அப்படியே விஜய் கைய நீட்டுற மாரி நீட்டுறாரு அழகரு. நம்ம ஆளுங்க அப்படியே கில்லி திரிஷா மாதிரி கைய அப்படி வைக்க, அப்படி தூக்கி "தனலட்சுமி பைக்ல உட்காரு" அப்படிங்கிற மாரி "வண்டியில உட்காருடி" அப்படிங்கிறாங்க. பூங்கொடி ஏறி உட்கார்றாங்க. சும்மா ஜல்லுன்னு வண்டிய விடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.